நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. அதுதான் வாழைப்பூ. வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். வாழைப்பூனாவே வாழைப்பூ வடை தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸோ வாழைப்பூ வடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செய்வாங்க, வெளியில் எங்கேயாவது கிடைச்சாலும் நம்ம தேடி போய் விரும்பி சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, வடை மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள் வாழைப்பூவில் நம்ம உணவு சேர்ந்து சாப்பிடலாம். உடலுக்குமே நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது. வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கிறோம். இதில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க. மற்றும் பொட்டாசியம் சத்துக்களும் இருக்குது. முக்கியமாக இந்த வாழைப்பூவை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல், நம்மளுடைய சிறுநீரகம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதை பயன்படுத்தணும். முக்கியமாக இந்த வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதாவது நமக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பெண்கள், நான் மெடிசன்ஸோடு சேர்த்து வாழைப்பூவும் இப்படி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாழைப்பூவை சாப்பிட்டு பலனடைஞ்சு நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய யுட்ரஸ் ரிலேட்டடாக ஃபைப்ராய்டு யுட்ரஸாக இருந்தாலும் சரி, அடினோமயோசிஸ், இல்லை நமக்கு ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ஃபெலோபியன் டியூப்ல பிளாக் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த அடைப்பை நீக்குவதற்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த வாழைப்பூ மிக சிறந்தது.